Taste the Daily. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வட்டக்காடு பகுதியில் நடிகரும் தலைமை கழக பேச்சாளருமான சரவணனின் சினிமா படப்பிடிப்பு தளத்தில் உள்ள விநாயகர் கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாமி தரிசனம் செய்தார். விநாயகர் கோயிலில் மண்டல பூஜையை முன்னிட்டு சாமி தரிசனம் செய்ய சென்ற பொதுச் செயலாளருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், தலைமை கழக பேச்சாளர் சரவணன், தென் சென்னை வடக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் மணிகண்டன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மணி ராஜமுத்து, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மண்டல பூஜை பூர்த்தி நாள் 14ஆம் தேதி. ஆக்சுவலி 14ஆம் தேதி வந்து சட்டசபை கூட்டத்தொடர் இருக்கிறதுனால தலைவர் வந்து ஐயா வந்து நான் முன்னாடியே வந்துட்டு போயிடுறேன் சரவணா அப்படின்னாரு. அதுக்காக நான் வந்து மண்டல பூஜைக்காக முன்னிட்டு ஐயாவை வந்து வர வச்சு நம்ம வந்து ஆலயத்தில் வந்து தரிசனம் பண்ணி பார்வையிடுறதுக்காக வந்தார். அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த நேரத்தில் எனக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அண்ணனை வந்து இந்த இடத்துல வந்து பட்டக்காட்டில் வந்து நம்ம வெற்றி விநாயகரை கும்பிட வச்சது எனக்கு மிகப்பெரிய இறைவனுக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நம்ம மாவட்ட இளங்கோ அவர்களுக்கும் நன்றி. அதிமுக ஆட்சியின் சாதனைகளில் ஜொலிக்கும் வைரக்கல்லாக கோவை அவிநாசி மேம்பாலம் அமைந்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கடந்த அதிமுக ஆட்சியில் சுமார் 1620 கோடி ரூபாய் மதிப்பில் 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி பூமி பூஜை செய்து தமிழகத்தின் மிக நீளமான கோவை அவிநாசி சாலை மேம்பால பணிகளை துவக்கி வைத்தார். 10.1 கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த பாலம் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க பாலத்தை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பார்வையிட்டார். தொடர்ந்து பாலத்தின் மத்திய பகுதியில் நடந்து சென்று பார்வையிட்ட அவர் அப்பாலத்தில் செய்ய வேண்டிய பாதுகாப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு சின்னியம்பாளையத்தில் பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினர் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்து ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் K அர்ஜுனன், PRG அருண்குமார், சே தாமோதரன், KR ஜெயராம், VP கந்தசாமி, முன்னாள் அமைச்சர் சேம வேலுச்சாமி மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கோவைக்கு கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக அரசு எதுவும் அறிவிக்கவில்லை என சாடினார். மக்களுடைய கோரிக்கையாக கண்டிப்பாக எங்களுக்கு இந்த அவிநாசி சாலையில் மேம்பாலம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக செய்கிறேன் என்று ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட எஸ்டிமேட் காஸ்ட் பார்க்கும்போது 1621 கோடி ஆச்சு. மிகப்பெரிய அளவில் இருக்கின்ற காரணத்தினால் அதிகாரிகள் எல்லாம் இது சரியாக ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் எடப்பாடி அவர்கள் இல்லை கோவை மாவட்டத்துக்கு இந்த மேம்பாலம் அவசியம் என்று அன்றைக்கு இந்த மேம்பாலத்துக்கு முழு நிதியையும் ஒதுக்கி தந்தவர் எடப்பாடி அவர்கள். ஒதுக்கி தந்து கொரோனா வந்தது உடனே. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா 21 அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது 55% இந்த பணியை முடித்தோம். அதே போல எடப்பாடி அவர்கள் சென்னையிலிருந்து நிதி ஒதுக்கி அதை ஆரம்பித்தார்கள். இதே பகுதியில் தான் அன்னைக்கு நான் அமைச்சராக இருந்து கிட்டத்தட்ட 24/3/2020 நிர்வாக ஒப்புதல் 1621 கோடிக்கு எடப்பாடியார் அவர்கள் முழுமையாக மாநில அரசு முழுமையான நிதியும் எடப்பாடியார் ஒதுக்கி அந்த ஒப்புதல் நிர்வாக ஒப்புதல் தந்தார்கள். 3/12/2020 அன்று வஉசி பூங்கா அருகிலே உப்பிலிபாளையத்திலே நான் அமைச்சராக இருக்கும்போது நான் அடிக்கல் நாட்டினேன். இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள், அதே போல வியாபாரிகள், தொழிலதிபர்கள் அத்தனை பேரும் அதை கலந்து கொண்டார்கள். ஆகவே 2021 ஆட்சி மாற்றம் ஆன பின்னால் கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் அது வேலை செய்யவே இல்லை. நமக்கு மந்தமாக வேலை நடைபெறவில்லை. முழுமையாக எனக்கு வேகமாக முடித்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாலே கண்டிப்பாக இந்த மேம்பாலம் திறந்திருக்கலாம். அதே போல எடப்பாடியை தொடர்ந்து முதலமைச்சராக வந்திருந்தாலும் கிட்டத்தட்ட 24வது வருடமே கண்டிப்பாக மேம்பாலத்தை திறந்து வைத்திருப்பார்கள். அவ்வளவு வேகமாக அன்றைக்கு நேரடியாக
அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் அவருடைய கண்காணிப்பில் இந்த வேலையெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. ஆகவே கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கடுமையான நெரிசலை போக்குவதற்காக இந்த அவனாசி ரோடு மேம்பாலம் மட்டுமல்ல, கோவை மாவட்டத்துக்கு அதிகமான மேம்பாலங்களை, சாலைகளை, அத்தனை கட்டமைப்பும் தந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதிமுக ஆட்சியில் அம்மா அவர்களும் தொடர்ந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதிமுக ஆட்சியில் தந்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு வருது. இது முன்னாடியே வந்திருக்க வேண்டியது பயன்பாட்டுக்கு. ஆகவே இந்த அரசு இப்போ இனி இருக்கின்ற காலத்துக்காது கண்டிப்பாக அந்த பணிகளையாவது நீங்கள் செய்து தர வேண்டும். கோவை மாவட்ட மக்களுக்கு முழுமையாக 4 வருஷத்தில் திமுக ஆட்சி எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி கண்டிப்பாக 2026 எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருகின்ற பொழுது விடுபட்ட அத்திக்கடு வனாஸ் திட்டம் 2, அதே விடுபட்ட மேம்பாலங்கள், தேவையான திட்டங்களை பூராம் கண்டிப்பாக கோவை மாவட்டத்துக்கு தருவார். அதே போல இந்த மேம்பாலத்தில் வந்து நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மேம்பாலம் இது எடப்பாடியார் கொடுத்தாரு. இந்த மேம்பாலத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசு, கோவை மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணணும்னா, நெடுஞ்சாலைத்துறை எல்லா பக்கம் கேமரா மாட்டுங்க. ஏன்னா விபத்து இல்லாமல் தடுப்பதற்கு அந்த வேலையில் நீ கடுமையாக உடனடியாக செய்ய வேண்டும். உடனடியாக இந்த டைவர்ஷன் எல்லாம் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக பண்ணி முழுமையாக இந்த கேமரா மாட்டும் பொழுது தான் ஸ்பீட் லிமிட் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் விபத்துகள் ஏற்படாது என்று கூறி கண்டிப்பாக இந்த மேம்பாலங்களை எங்களுக்கு நிதி ஒதுக்கி தந்த எடப்பாடியார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கோவை மாவட்ட மக்களின் சார்பாக தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். சொந்த கட்சியினரை திருப்திப்படுத்துவதற்காக அதிமுகவை பற்றி வாய்க்கு வந்ததை உளறி உதயநிதி ஸ்டாலின் ஆத்ம திருப்தி அடைந்து வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். பல அணிகள் உள்ளதாக எள்ளி நகையாடி தனக்குத்தானே திருப்திப்பட்டு சொந்த கட்சிக்காரர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக இன்றைக்கு அடுத்த கட்சியிடம் பஞ்சாயத்து பேசும் ஒரே இயக்கம் அதிமுக என்று வாய்க்கு வந்ததை வாங்கி எடுத்து வைத்திருக்கிறார் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய முகவரி என்ன? உங்கள் தாத்தா கலைஞர் அவர்கள், உங்கள் தந்தையார் ஸ்டாலின் அவர்கள் உழைப்பால் கொடுத்த முகவரியை வைத்துக் கொண்டு நீங்கள் புகாரி ராகம் பாடுவதை, நீங்கள் ஒப்பாரி வைப்பதை இன்றைக்கு மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்து உள்ள எர்ணாமங்கலம் பகுதியில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர் பயிற்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கழக அமைப்பு செயலாளர் துரை செந்தில் ஆகியோர் பங்கேற்று சட்டமன்ற தேர்தல் பணி தொடர்பான பயிற்சிகளை வழங்கினர். தொடர்ந்து IT பிரிவு நிர்வாகிகள் அதிமுக ஆட்சியின் சாதனைகள், திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து பொதுமக்களிடம் கொண்டு செல்வது பற்றி ஆலோசனை வழங்கினர். நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் நாராயணன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அரசு பள்ளி வளாகத்தில் புதிய வகுப்பறை அமைப்பதற்கான கட்டுமான பணியை அதிமுக MLA சுந்தரராஜன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். சாமியாம்பாளையம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கூடுதல் வகுப்பறைகள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சங்ககிரி MLA சவுந்தரராஜன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சேலம் புறநகர் மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநரணி செயலாளர் AP சிவகுமார், அரசு பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவியர் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. வத்ராயிருப்பு அருகே நடைபெற்ற கூட்டத்தில் விருதுநகர் மண்டல IT பிரிவு செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கியதுடன் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் எடுத்துரைத்தனர். வத்ராயிருப்பு தெற்கு ஒன்றிய செயலாளர் பெரியசாமி ஏற்பாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் MLA மான்ராஜ் தலைமையில் கழக சிறுபான்மை நலப்பிரிவு பொருளாளர் ஜான் மகேந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அதிமுக வாக்குச்சாவடி பாக முகவர்கள் மற்றும் கிளை கழக செயலாளர்கள் ஆலோசனை மற்றும் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. திருத்தணி ஒன்றிய கழகம் சார்பில் திருத்தணி கழக செயலாளர் ரவி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான PV ரமணா, கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி அரி, தொழில்நுட்ப பிரிவு மாநில இணைச் செயலாளர் விக்னேஸ்வரன், தென் சென்னை மாவட்ட இணைச் செயலாளர் ஷியாம்குமார் அருண் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் சாக்காங்குடி கிராமத்தில் வாக்குச்சாவடி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஆனந்தகுமார், மாவட்ட மாணவர் அணி துணை செயலாளர் விடுதலை ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. மேற்கு ஒன்றிய செயலாளர் SP கருப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். பின்னர் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் குடியிருப்புகளை சுற்றி மழை நீருடன் சேர்ந்து கழிவுநீர் தேங்கி நின்ற பகுதிகளை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். ஆரணியில் இரவு மழை பெய்த நிலையில் பையூர் ஏரிக்கு செல்லும் கால்வாய் சீரமைக்கப்படாததால் மழை நீர் சாலை மற்றும் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்தது. மழை நீருடன் கழிவுநீரும் சேர்ந்து தேங்கி நின்றதால் சிரமத்திற்குள்ளான மக்களை ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் நேரில் சென்று பார்த்து குறைகளை கேட்டறிந்தார்.